Taste the Daily. சென்னை அம்பத்தூர் அருகே இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக ஆந்திராவில் இருந்து கடத்தி வரப்பட்ட 33 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. பட்டறைவாக்கம் ரயில் நிலையம் அருகே சீனு என்பவரிடம் இருந்து 33 கிலோ கஞ்சா கைப்பற்றப்பட்டது. போதையின் பாதையில் தமிழ்நாடு பயணிப்பதையே விடியா மாடல் ஸ்டாலின் ஆட்சி விரும்புவதாக மக்கள் விமர்சித்துள்ளனர். சென்னையில் ஆன்லைன் வர்த்தகம் என்ற பெயரில் மோசடியில் ஈடுபட்ட 4 பேர் பிடிபட்டனர். தியாகராய நகரில் வசித்து வரும் கிஷோர் என்பவரின் வாட்ஸ்அப் எண்ணுக்கு லிங்க் மூலமாக ஆன்லைன் பங்கு வர்த்தகம் குறித்த தகவல் வந்துள்ளது. அதனை நம்பிய கிஷோர் பல லட்சம் ரூபாயை டெபாசிட் செய்த போதும் அவருக்கு பணம் திரும்பி வரவில்லை. இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை காலதாமதமாக உணர்ந்த கிஷோர் அளித்த புகாரின் பேரில் மோசடியில் ஈடுபட்ட சத்யநாராயணன், மணிவேல் உட்பட 4 பேர் பிடிபட்டனர். அவர்களிடமிருந்து 4,40,000 ரூபாய் பணம் மீட்கப்பட்டுள்ளது. விடியா ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சைபர் குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை வியாசர்பாடி அருகே ஆட்டோ கண்ணாடியை உடைத்து ஓட்டுநரை தாக்கி அராஜகத்தில் ஈடுபட்ட போதை நபர் பிடிபட்டார். இருக்கஞ்சேரி சந்திப்பு அருகே இளம்பெண் ஒருவர் கணவர் தன்னை மதுபோதையில் துன்புறுத்துவதாகவும் தன்னை தாய் வீட்டில் இறக்கிவிடுமாறும் கூறி கோபி என்பவரின் ஆட்டோவில் ஏறியுள்ளார். அப்போது அங்கு வந்த பெண்ணின் கணவரான நிதிஷ் ஆட்டோவின் கண்ணாடியை சேதப்படுத்தி ஓட்டுநர் கோபியை தாக்கியதாக தெரிய வருகிறது. இது குறித்த புகாரின் பேரில் தாக்குதல் நடத்திய நிதிஷ் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் போதையால் நிகழும் குற்றங்களால் வெளியில் நடமாடவே மக்கள் அச்சப்படும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. கடலூர் மாவட்டம் தீவளூர் கிராமத்தில் ஸ்டாலின் அரசின் நிர்வாக சீர்கேட்டால் சுகாதாரமற்ற குடிநீரை பருகி உயிரிழந்த சிறுவனின் குடும்பத்தினரை அதிமுக எம்எல்ஏ அருண்மொழி தேவன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். 7ஆம் வகுப்பு பயிலும் முத்தமிழ் நிலவன் என்ற சிறுவன் சுகாதாரமற்ற குடிநீரை பருகியதில் மஞ்சள் காமாலை தொற்று ஏற்பட்டதில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனையடுத்து உயிரிழந்த சிறுவனின் இல்லத்துக்கு கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் நேரில் சென்று உறவினர்களுக்கு ஆறுதல் கூறி நிதி உதவி அளித்தார். இந்நிகழ்வின் போது கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். சேலம் மாவட்டம் கஸ்தூரிப்பட்டி ஏரிக்காடு பகுதியில் பெண் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தொடர்புடைய நபர் சிக்கினார். சங்ககிரி நகராட்சியில் தூய்மை பணியாளரான மணிமேகலை என்பவருக்கும் கார்த்திக் என்பவருக்கும் திருமணம் தாண்டிய உறவு இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இருவரும் தனிமையில் இருந்தபோது வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் மணிமேகலையை கல்லை கொண்டு தாக்கி கார்த்திக் கொலை செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து கார்த்திக் பிடிபட்டார். சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் ஸ்டாலின் அரசு தோல்வியடைந்ததால் கொலை குற்றங்கள் பெருகியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே பணம் வைத்து சூதாடிய 8 பேர் பிடிபட்டனர். காட்பாடி அருப்புமேடு பகுதியைச் சேர்ந்த நவீன் என்பவர் தனது வீட்டருகே சூதாட்ட கிளப் நடத்தி வந்துள்ளார். அரசு அதிகாரிகள் வரை இங்கு சூதாடுவது வழக்கம் என்றும் பல லட்சம் வரை பணம் புழங்கியதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக 8 பேர் பிடிபட்ட நிலையில் மேசை, நாற்காலி மற்றும் பணம் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டது. விடியா ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி போனதால் சூதாட்டம் சாதாரண நிகழ்ச்சியாக மாறிவிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு உள்ளது.